நல்லவனா வாழ்றதுக்கு கூட அல்லாஹ்வுடைய கருணை தேவை. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம நல்லவனா கூட வாழ முடியாது. இறைவனுடைய உதவி இல்லாம எப்படி நல்லவனாக வாழ முடியும்? என் உணர்ச்சிகளை படைத்தவன் இறைவன், என் உணர்ச்சிகளை ஆட்டுவிப்பவன் இறைவன், என் உணர்ச்சிகளை நல்ல வழியில் கொண்டு செலுத்துபவன் இறைவன், என் உணர்ச்சிகளை சைத்தானிய வழியின் பக்கம் செல்ல விடாமல் பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்தக்கூடியவன் என் இறைவன். அப்படி இருக்கையில என்னை படைத்தவனிடத்தில் நான் அந்த உதவியை கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? சகோதரர்களே, சகோதரிகளே, அதனால்தான் அல்லாஹ்விடத்திலே பல நபிமார்கள் இறைவா என்னை நேரான பாதையில் கொண்டு செலுத்துவாயாக நபின்ற அகங்காரத்தோட அவங்க இருந்திருக்கலாம்ல. நபி தவறு செய்ய மாட்டார்ன்றதுக்காகத்தானே என்ன படைச்சிருக்கிறான், என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான். நான் மனப்பக்குவம் பிறப்பைத்தானே என்ன நபியாகவே அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவன்கிட்ட ஏன் நான் இதை கேட்கணும்? நான் நேர்வழியில் தானே இருக்கிறேன்ற இருமாப்புல இருக்கலாமா இல்லையா? பெருமையில் இருக்கலாமா இல்லையா? ஆனால் அந்த மக்கள் எந்த நேரத்திலும் கன நேரம் வேணும், ஒரு செகண்ட் கூட அல்லாஹ்வுடைய